இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 13, 14 திருவசனங்கள். நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜீட்டாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சின்ன கருத்தை சொல்வதன் மூலம் உங்களோடு பேசுவதில் ஆனந்தம் அடைகிறேன். இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, ஒரு விஷயம், இருவர் உங்களை ஏற்கிறார்கள் அல்லது சில சமயம் ஏற்காமல் எதிர்க்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாம். அதே ஒரு கூட்டமே உங்களை எதிர்க்கிறது என்றால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தமாம். ஒரு புத்தகத்தில் படித்தேன். அன்று கூட இதே விஷயம் நடந்தது. தாவீது ராஜாவை எதிர்க்க யார் எழும்பியது? விக்கிரியன் மகனான சேபாதான் எழும்பினார். ஆக இயேசுவை பற்றி கொள்கிற தாவீது மட்டுமல்ல, அனைவருக்கும் எதிர்ப்புகள் உண்டு நண்பர்களே. இது உண்மை. உங்கள் ஜெப வளர்ச்சியும் உலக காரியங்களில் உங்கள் முன்னேற்றமும் ஆசிர்வாதத்தை மட்டும் தராது, சில மனிதர்களையும் பொறாமையால் உங்களுக்கு எதிராய் மாற்றும். இதையும் நாம் சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். ஆனால் இதை ஏன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால், சோதனைகளை அனுமதித்து உங்கள் கைகளாலே அந்த சோதனையையும் முடிக்கவும் செய்வார். இதை விசுவாசியுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். கோலியாத்தை ஏன் தாவீதின் வாழ்க்கையில் வர வைத்தார் ஆண்டவர்? அதே சின்ன பையனான தாவீதை கொண்டு அந்த பெரும் மாமலையான கோலியாத்தை வீழ்த்தத்தான் அப்படி செய்தார். ஆக எதிர்ப்புகள் வரபோது எல்லாம் தாவீதையும் கோலியாத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தைரியம் பிறக்கும். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இந்த வாசகம் தேவனுடைய ரட்சிப்பு ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிற இனத்தவரிடமே பேதுரு சென்றதை சிலர் குறை கூறினார்கள். ஆனால் பேதுரு இயேசு தமக்கு கொடுத்த காட்சியையும் தூய ஆவியின் வழி நடத்துதலையும் விளக்குகிறார். கடவுள் தூய்மையாக்கியதை நீங்கள் தீட்டாக கருதாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். இது பழைய எல்லைகளை உடைக்கும் ஒரு வெளிப்பாடு. மேலும் பேதுரு பேசும்போதே தூய ஆவி அவர்கள் மீது இறங்குகிறது. இதற்கு பேதுரு என்ன கூறுகிறார்? இது இயேசு அவர்களையும் ஏற்றுக்கொண்டதற்கான உறுதி என்று சொல்லித் தருகிறார். அதனால் ஒரு முக்கியமான கேள்வியையும் பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில் எழுப்புகிறார். கடவுளை தடுக்க நான் யார் என்று கேட்கிறார். இறுதியில் அனைவரும் புரிந்து கொள்ளுகிறார்கள். மனமாற்றமும் ரட்சிப்பும் எல்லோருக்கும் உரியது. இயேசு அனைவருக்கும் பொதுவானவர் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமே சில எல்லைகளை அமைத்து விடுகிறோம். யார் நல்லவர், யார் தகுதி இல்லாதவர், யாருக்கு இயேசு வேலை செய்வார், நன்மைகளை செய்வார் என்று நாமே தீர்மானிக்கிறோம். ஆனால் இந்த முதல் வாசகம் நமக்கு நினைவூட்டுவது, இயேசு யாரையும் தவிர்ப்பதில்லை. நாம் சிலரை பற்றி தவறாக நினைத்தாலும் இயேசு அவர்களை மாற்ற முடியும். சில நேரங்களில் இயேசு நம்மை நம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே அழைப்பார். புதிய மனிதர்கள், புதிய சூழ்நிலைகள், புதிய வேலை. அந்த நேரத்தில் நாம் இது சரியா என்று சந்தேகப்படலாம். ஆனால் இயேசு செய்கிறதை நாம் தடுக்க கூடாது. நம்முடைய பங்கு கீழ்ப்படிதல். இயேசுவுடைய பணி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் கீழ்ப்படிந்தால் மாற்றம் நிச்சயம்.
இயேசுவுடைய ரட்சிப்பு எல்லோருக்கும் உரியது. இயேசு தூய்மையாக்கியதை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். மனிதர்கள்தான் எல்லை போடுவார்கள், ஆனால் இயேசு அந்த எல்லைகளை உடைத்து உங்களை உயர்த்துவார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? இயேசு தம்மை நல்ல ஆயன் என்று வெளிப்படுத்துகிறார். கூலிக்கு மேய்ப்பவர்கள் ஆபத்து வந்தால் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார்கள். ஆனால் ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்காக புலி வந்தாலும், நரி வந்தாலும், கரடி வந்தாலும் தன் உயிரையே கொடுத்து கூட அந்த ஆடுகளை காப்பாற்றுவார். இது வெறும் பாதுகாப்பு அல்ல, தியாகத்தின் அன்பின் வெளிப்பாடு. இயேசு தனது ஆடுகளை அறிந்திருக்கிறார். அவருடைய ஆடுகளாகிய நாமும் இயேசுவின் குரலை அறிய வேண்டாமா சொல்லுங்கள்? இது ஒரு நெருக்கமான உறவு அல்லவா? மேலும் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த கொட்டிலை சேராத ஆடுகளும் எனக்கு உள்ளன என்று கூறுவதன் மூலம் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கும் தேவனுடைய தந்தை கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இறுதியில் இயேசு தம் உயிரையே கொடுப்பது கட்டாயம் அல்ல. யாரும் இயேசுவை கட்டாயப்படுத்தவில்லை. அது தன்னிச்சையான அன்பின் முடிவு நண்பர்களே. இயேசுவிடம் உயிரை கொடுக்கவும் மீண்டும் பெறவும் அதிகாரம் உள்ளது. அவரேதான் முடிவெடுத்தார், தன் உயிரை நமக்காக கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல மெய்ப்பர்கள் இருக்கலாம். மனிதர்கள், வழிகாட்டிகள், உலகின் குரல்கள் உங்கள் காதுகளிலும் மனதுகளிலும் ஒலிக்கலாம். சிலர் நம்மை வழிநடத்துவார்கள். கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் என்று வாக்கெல்லாம் தருவார்கள். ஆனால் உங்கள் குடும்பத்திலோ பணியிடத்திலோ ஆபத்து வந்துவிட்டால் விட்டு ஓடி போய் விடுவார்கள். தங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்வார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு நினைவூட்டுவது அதுதான். உன்னை ஒருபோதும் விட்டுவிடாத ஒரே ஒரு ஆயன் இயேசு மட்டும்தான். அவர் நம்மை பெயரால் அறிந்தவர். ஒவ்வொருவருடைய பெயரும் அவருக்கு தெரியுமாம். என் பெயர் தெரியும், உங்கள் பெயரும் அவருக்கு தெரியும். நம்முடைய பலவீனங்களையும் வலிமைகளையும் நன்கு அறிந்தவர் இயேசு. உங்கள் சோதனைக்கு ஒரு எல்லை உண்டு. உங்கள் திராணிக்கு மீறிய சோதனைகளை உங்கள் வாழ்க்கையில் தரவே மாட்டார். வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் அவருடைய குரலை அடையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தினமும் ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தையை கேட்க வேண்டும். அதற்கு இயேசுவோடு நேரம் அதிகமாய் செலவிட வேண்டும். இயேசு வழியில் நம்மோடு நடந்தால் நாம் பாதுகாப்பாகவும் நிறைவாகவும் வாழ முடியும். நல்ல ஆயன் உயிரை கொடுக்கும் அன்பு கொண்ட ஆயன். அந்த ஆயனின் குரலை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. தினம் தினம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் வழி தவறாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. ஆம் இயேசுவே, உயிருள்ள என் இயேசுவின் மீது ஒவ்வொரு நாளும் என் நெஞ்சம், என் குடும்பத்தின் உள்ள அனைவரின் நெஞ்சமும் தாகம் கொண்டு ஜெபிக்க அருள்தாரும். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கட்டும் அப்பா. ஜெபிக்கும் ஆசையை எனக்கு தாரும். உயிருள்ள இயேசுவின் மீது தாகம் கொள்ள எனக்கு அருள் புரியும். எப்போதும் நான் இயேசுவை என் கண்முன்னே வைத்திருக்க ஆசைப்படுகிறேன். உம் வழியை விட்டு தவறி போகிற ஆடாக நான் இருக்கக்கூடாது. உமது குரலை கேட்டு உம்மோடே இருக்கிற ஆடாக நான் இருக்க வேண்டும் இயேசுவே. உம் ஒளியையும் உண்மையையும் எங்கள் குடும்பத்தில் பணியிடத்தில் அனுப்பி அருளும். அவை எங்களை வழிநடத்தட்டும் இயேசப்பா. உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தருளும். உமது உறைவிடம்தான் எங்களுக்கு பாதுகாப்பான இடம். உமது திருமலைதான் எங்களுக்கு நோய் நொடியில்லாத இடம். அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து பாடல் பாடி 1000 துதிமாலைகளை ஜெபித்து குடிகொள்ள அருள்தாரும். நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இயேசுவிடம் செல்வேன். இயேசுவே, இயேசுவே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் உமது பீடம் நாடி நாங்கள் வர, பாடல் பாடி யாழிசைத்து உம்மை புகழ, தனி ஜபம், குடும்ப ஜபம், 1000 துதிமாலை, ஜபமாலை இவற்றை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் செய்து உமது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் எங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ள அருள்தாரும் இயேசுவே, கருணையே உருவானவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில்
ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.